வணக்கம் தமிழ்நாடு. ஃப்ளாஷ் நியூஸ். விஜய் கட்சியை கழிச்சிட்டு ஓட போறார். எப்படி சொல்றீங்க? காங்கிரஸும் டிஎம்கேவும் கூட்டணி வச்சுட்டாங்கன்னா கேண்டிடேட்ஸ் வேறு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே நம்ம நாம் தமிழர் கட்சி, சீமனைய கட்சி, சாட்டை பிரதர் கட்சியில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரைட்டா? ஏடிஎம்கே, பிஜேபி அனௌன்ஸ் பண்ணிடும் இன்னும் கொஞ்சம் நாள்லன்னு வச்சுங்களேன். நம்மால் கேண்டிடேட் யாருன்னே தெரியாமல் சுற்றி இருக்கும் போதே உங்களுக்கு தெரியலையா? அவர் கூட்டின்னு வர்றதே உங்களை காபம் வாங்கிட்டு அவர் கட்சியை கழிச்சிட்டு ஓடுறதுக்கு தான். உங்களுக்கு என்ன புரியுது? ஒரு நேர்மையான ஆளாக இருந்தால் இப்போ அண்ணாமலை இருக்கிறாரு, அவர் நேர்மை இல்லையப்பா. தப்பாலாம் பேசிட்டாதீங்க. நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நேர்மையாக தான் வந்திருக்காரு. யாராச்சும் அவர் மேலே ஏதாச்சும் குறை சொல்ல முடியுதா? ஏற்கனவே ஒரு எம்பி மாட்டிக்கின்னு கோர்ட்டில் முழிச்சுன்னுக்கிறா போல். நம்மள மாதிரி அவரும் வாதாடுறாரு, நம்மளும் வாதாடிக்கிறோம் கோர்ட்லலாம். என்னோதா தெரியாதுல்ல. எதுவுமே தெரியாத ஆளுங்க பின்னாடி தான் நீங்கள் ஓடுவீங்கள. ஓடுங்க கட்சியை கழிச்சிட்டு போயிடுவார். அப்போ 49 பேர் உங்களுக்காக ஆனவங்களுக்கு 20 லட்ச ரூபா கொடுத்து எஸ்கேப் ஆகிட்டாரு. அவ்வளோதான். இதுக்கு மற்ற ஏற்கனவே இன்றைக்கி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துக்குது. அப்பா கிட்ட என்ன சொல்லிட்டு போய்கிறாரு பையன், காலேஜ் போகிறோம். நாங்களும் விஜய் ஃபேன் தான். படத்தில் நாங்களும் நேராக பார்த்துருக்கோம். அது எப்படி பார்த்துருக்குறோம்? ஒரு இடத்துல ஷூட்டிங் நடக்கும்போது பெர்மிஷன் கொடுக்கும்போது பார்த்துருக்கோம். அதான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் சச்சின் மூவி கிளைமேக்ஸ் அந்த ஏர்போர்ட்டில் தான் எடுத்தாங்க. கோவை ஏர்போர்ட் இல்லைன்னு அவனும் சொல்ல முடியாது. பார்த்தது நாங்கள், சாப்பிட்டது நாங்கள், பேசினது நாங்கள். ஓகே, ஆஸ் எ ஃபேன். இதே ஒரு காரு ஏர்போர்ட்லலாம் நாங்கள் பார்த்தபோது அப்படியே பக்கத்தில் போகிறேன். அவ்வளோதான். போய் ஜாம்பி கூட்டமாக நீங்களாம். அது என்னது? அது பொம்பளையாடே, அவ்வளோ அழகான பொம்பளை கூட இல்லையா நம்மளால். சரி, மேட்ரு என்னன்னா, அரசியல்வாதிக்கு வரலாமா? அரசியலில் ரைட். இப்போ அவர் கட்சியை கழிச்சிட்டு போகிறார். கேண்டிடேட்ஸே இல்லை பாஸ், கூட்டணியும் இல்லை பாஸ். என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? அந்தந்த தொகுதி மக்கள் விஜயை பார்க்க வருவாங்களே தவிர, அந்த தொகுதி எம்எல்ஏ, எம்பி, அவங்க இவங்கெல்லாம் எவ்வளோ பேர் கையில் வச்சுருப்பாங்க. நீங்கள் எங்கள் கமெண்ட்ஸ் போகிறதுலையும் வியூஸ் போகிறதுல வச்சு அவர் பெரிய தலைவர் ஆகிடுவார் நினச்சிங்களா? அப்போ ஏன் எங்கள் விஜயகாந்த் ஐயாவில் எப்படி பேசிடுறாரு? அவரே ஒரு கூட்டணிக்குள்ளே தான் ஜெயிச்சார். இதை புரிஞ்சுக்கணும். கூட்டணி பிரிஞ்சால் காலி. அது யாராக இருந்தாலும். இந்த பேசிக் அரசியலே உங்கள் ஆளுக்கு தெரியலையே. அவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியல. ஏன்னா அவர் ஒன்றை வச்சு தானே இங்கே விளாட்னுக்குதுங்க இந்த 2K கிட்ஸ். அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு சாரிப்பா, உங்களுக்கே புரியும் நான் சொல்கிறது. அரசியல் புரியாது, வெறும் ஒன்லி விஜய்னு வரவங்களுக்கு தயவு செய்து 1, 2, 3 வருஷத்தில் நீங்களே அவரோட பெட்டர் நாலேஜில் வந்துடுவீங்க. இது அட்வைஸ் கிடையாது, தாட்ஸ் த ட்ரூத். உண்மை ஒன்று தான். பொய்கள் எம வாயை திறந்தாலும் பொய் தான். இப்போ கூட நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாம் புக் மார்க் கூட பண்ணி வச்சுங்க. அவர் அரசியலை விட்டு ஓட போகிறது உறுதி, கட்சியை கழிச்சிட்டு போகிறது உறுதி. ஏப்ரலுக்குள்ளே இந்த விஷயம் நடக்கும். அனௌன்ஸ் பண்ணிட்டோம், தேர்தல் அனௌன்ஸ் பண்ணோம். அதுக்குள்ளே ஒரு கேண்டிடேட்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் யோசிச்சிங்களா? கூட்டம் வருது, ஃபேன்ஸ் போகிறீங்க, எல்லாம் ஜாலியாக இருக்கீங்க. தட்ஸ் டிஃப்ரெண்ட். அது என்ன கலை நிகழ்ச்சியா? அரசியல். சீமானே இங்கே யாரும் மதிக்கல. எல்லா நேரமாக அவர் தோற்றுன்னு தான் இருக்கிறார். அப்படி புரட்சி பேசுகிற நம்பால், அதை தமிழ் தேசியம் பேசுகிற ஆள் தமிழ்நாட்டிலே மதிக்க மாட்டீங்க. இவர் எந்த தமிழுக்கும் பேசலை, எந்த இந்துக்கும் பேசலை. தஞ்சாவூரில் நடந்ததா ராஜராஜன் சோழன் நம்ம தலைவரை பற்றிலாம் பேசினாங்களா? தஞ்சை பெரிய கோயில் பற்றி அவருக்கு ஏதாச்சும் அந்த ஆர்கிடெக்ட் பற்றிலாம் தெரியுமா? நான் ஹிஸ்ட்ரி பேசுகிறவங்கள நிறைய பேர் இருப்பீங்க, லாஜிக் பேசுவேன், லாக் ஆகிடுவீங்க. நான்லாம் கொஷின் கேட்டேன். பிகாஸ் வி நோ பாலிசிஸ். எப்படி ஒரு ஸ்டெப்பு, ஒரு ப்ராசஸ் நடக்கணும், எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கும், எவ்வளோ பேர்கிட்ட சைன் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கரண்ட் பில்லில் டிலே ஆகுது, எத்தனை பேர்கிட்ட சைன் வாங்கி அதுக்கப்புறம் போய் ப்ரூஃப் காட்டி சார் கொஞ்சம் நான் டிலேயில் கட்டுறோம். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா ஆஃபீஸரியா கரப்ட் இல்லாத ஆஃபீஸர். வடச்சென்னையில் அவங்க பெரிய தலை, எலக்ட்ரிசிட்டியில் அதை விட்டுருங்க. அப்போ கரப்ட் இல்லாத ஒரு பையன் எப்படி யோசிப்போம்? எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, பாலிசிஸ் இருக்குது. அதெல்லாம் ஏதாச்சும் தெரியுமா? தில் இருந்தால் டிவிக்கு தொண்டர்களுக்கு ஒரு கேள்விப்பா, என்னை திட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சேலஞ்சுப்பா, உங்களுக்கு காசு தரோம். அந்த சேலஞ்சை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா, இல்லை உங்கள் தலைவர் ஜெயிச்சிட்டாருங்க, மீடியாலாம் அவர்கிட்ட பேட்டி எடுக்க வேணாம். தொண்டர்கள் நீங்கள் போங்க, படித்த அரசியல் புரிஞ்ச தொண்டர்கள் எல்லா கட்சியிலையும் ஷஃபுல் ஆகி முன்னாடி போய் உட்காருங்க. அவர் கேள்வி கேளுங்க. அவருக்கு ஒரு ப்ராசஸ்னால் என்ன, பாலிசின்னா என்ன, அதெல்லாம் தெரியுமான்னு பார்ப்போம். என்ன தலைவர் தெரியல. ஃபேமஸ் ஒரு 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 சினிமா நடிக்கிற ஒரு கொஞ்சம் ஃபேன் பேஸ் இருந்தால் ஒரு ஃபேமஸ் டேலண்ட் இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டீங்களா? அங்கே டேலண்ட்டே டேரக்டர் தான். அவர் தான் சொல்லி கொடுப்பாரு, இந்த மாதிரி சீனில் இப்படி நடிங்கோ, இப்படி மூஞ்சி வச்சுங்க, இப்போல்லாம் பண்ணுங்க. அவங்க சொல்லுவாங்க.
எதுவுமே தெரியலையே பாஸ். கட்சியை கழிச்சிட்டு போயிட்டாருன்னு வச்சுங்க. சப்போஸ் போகலன்னா ஐ எம் சாரி, இப்பயே கேட்டுக்கிறேன். போயிட்டாருன்னா என்ன பண்ணீங்க? உங்கள் நிலைமைலாம் என்ன? செத்து போனோம் வீட்டில் எப்படி யோசிப்பீங்க? 20 லட்ச ரூபாயில் வாழ்ந்துருவீங்களா? 2 குழந்தை வேறு பேருக்கு, 2 பேருக்கு 40 லட்ச ரூபா வந்திருக்குமா? அது வரைக்கும் வாழ்ந்துருவீங்களா? எங்களுக்கு புரியல. காசுக்காக தான் நீங்கள் எல்லா மக்களும் இருக்கிறீங்களா? இல்லை நம்ம உரிமைன்னு ஒன்று இருக்குது. தமிழ் தேசியம் பேசுகிற நம்ம நாம் தமிழர் கட்சி கூட அவங்களுக்கு சல்யூட் அடிக்கலாம். அவங்க வந்த வழி விடுங்க, அது அவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமலையோ அவங்க நம்மளுக்கு தமிழ் தேசியத்தை பற்றி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ரைட்டா இல்லையா? இவர் என்ன தமிழர்களை பற்றியும் பேசுறது இல்லை, இந்துவை பற்றியும் பேசுறது இல்லை. தீயசக்தி அந்த தீயசக்தி தானே இப்போ அவனை சினிமாவில் வளர்த்து விட்டுது இல்லையா? இல்லையா? பேக்ரவுண்ட் செக்லாம் என்னன்னு தெரியலப்பா. இல்லை ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ்லாம் ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்க. அப்படி செக் பண்ணியும் எங்கள் தலைவர் தான் சொன்னீங்கன்னா உங்களோட ஆளுங்க இல்லை. எனவே ஃபைனல் கன்க்ளூஷன்ஸ் அவர் கட்சியை கலைச்சிட்டு போவார். விரைவில் எலெக்ஷனுக்கு முன்னாடியே கட்சி கலைஞ்சிரும். அப்போ உங்களோட கெதிலாம் என்னான்னு அப்பயும் நாங்கள் வேடிக்கை பார்ப்போம். பிகாஸ் வி நோ அபவுட் பாலிடிக்ஸ். நாங்கள் ஜெயலலிதா அம்மா கூட இருந்த ஆளிய எப்படி யோசிப்போம். இன்னும் ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ எங்கள் அங்கிள் தான் எவ்வளோ கற்றுக் கொடுத்துருப்பாங்க எங்களுக்கு. எனிவே புக் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆள் கட்சியை கலைக்கும் போது இந்த வீடியோ வைரல் பண்ணுறீங்களா? ஓகே, லவ் யூ. ஓம் நம சிவாய. ஆமீன். இன்ஷால்லா.